வணக்கம் நண்பர்களே. தமிழ் பிளாசம் சேனலில் சேனைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன சைஸ் தக்காளி 6, தேங்காய் 1/2 கப், 6 வரமிளகா, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் சோம்பு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 25. இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, 7 பூண்டு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 5, சேனைக்கிழங்கு 250 கிராமு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் காஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சோம்பு, தனியா, ஜீரகம், வரமிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகா பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ திருவுன தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆறணுன்னு நம்ம நல்லா நைஸாக விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிற தண்ணியில் சேனைக்கிழங்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அரிப்புத்தன்மை இருக்கிறனால நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் தான் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சிறிதளவு சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் போடாமல் அப்படியே நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா வாயில் அரிப்பு எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி போட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம குழம்புல சேர்க்கணும். வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானிலையில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேனைக்கிழங்கு போட்டுடலாம். கரம் மசாலா தூள், சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அது வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ சிறிதளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேனைக்கிழங்கு வேகணும். அதனால் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சேனைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு கிளறிடலாம். கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சேனைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். தோசை, இட்லிக்கு எல்லாமே. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.